நஹ்மது வ நுஸ்ஸலி அலா ரசூலில் கரீம் அம்மா பாத். அந்நூரியா நிஸ்வான் மதரசா அறக்கட்டளை பெண்கள் அரபிக் கல்லூரி நடத்தும் 7ஆம் ஆண்டு துவக்க விழா மற்றும் 3ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழாவுக்கு வருகை தந்திருக்க அனைவரையும் வரவேற்கின்றோம். விழாவின் ஆரம்பமாக கராத் ஓதுவதற்காக வேண்டி எஸ் முகமது அப்துல் அசீஸ் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته خاشعا متصدعا من خشية الله. وتلك الأمثال نضربها للناس لعلهم يتفكرون. هو الله الذي لا إله إلا هو عالم الغيب والشهادة هو الرحمن الرحيم. هو الله الذي لا إله إلا هو الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر. سبحان الله عما يشركون. هو الله الخالق البارئ المصور له الأسماء الحسنى يسبح له ما في السماوات والأرض وهو العزيز الحكيم. صدق الله العظيم. ஜஸாக்குமுல்லா ஹைரன் கசீரா. நமக்காக அருமையான முறையில் ஓதிய மௌலானா அவர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சி நடத்ததாக செலவாத்தை கூறி ஆரம்பம் செய்வதற்காக வேண்டி அந்நூரியா நிஸ்வான் மதரசா மாணவிகளை அன்புடன் அழைக்கின்றோம்.
அல்ஹம்துலில்லா. ஜஸாக்குமுல்லா ஹைரன் கசீரா. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்காக வேண்டி ஹஸ்ரத் இனாமுல் ஹசன் காஷிப் ஹஸ்ரத் அவர்கள், தலைமை இமாம், ஜெனரல் பஜார் பள்ளிவாசல் தென்னூர் மற்றும் திருச்சி ஜமாத் உலமாவுடைய திருச்சி மாவட்ட ஜமாத் உலமா சபையினுடைய செயலாளராகவும் இருக்கின்றார்கள். அவர்கள் வாழ்த்துரை வழங்குவதற்கு முன்பாக அவர்களை கண்ணியப்படுத்திவிட்டு இந்த உரை ஆரம்பிக்க செய்யுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அவர்களை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி நம்முடைய சேட் முகமது அவர்கள், கோல்டன் ஸ்டீல் அரியலூர், அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். நாரே தக்பீர், அல்லாஹ் அக்பர். नारे तकबीर, अल्लाहु अकबर. नारे तकबीर, अल्लाहु अकबर. अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि व बरकातुहु. अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वल आक़िबतु लिल मुत्तक़ीन वस्सलातु वस्सलामु अला सय्यिदिना व हबीबिना व शफ़ीइना मुहम्मदिन सल्लल्लाहु अलैहि वसल्लम व अला आलिहि व अस्हाबिहि व अत्बाइहि अजमईन. अम्मा बाद फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम. बिस्मिल्लाहिर रहमानिर रहीम. क़ुल हल यस्तविल लज़ीना यअलमून वल लज़ीना ला यअलमून. सदक़ल्लाहुल अलीम. वक़ाल नबियुना सय्यदना मुहम्मदुन सल्लल्लाहु अलैहि वसल्लम मन युरिदिल्लाहु बिही खैरन युफ़क़्क़िहु फ़िद्दीन. सदक़न नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम. सुब्हानक ला इल्म लना इल्ला मा अल्लमतना इन्नक अंतल अलीमुल हकीम. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அந்நூரியா நிஸ்வான் மதரசா பெண்கள் அரபிக் கல்லூரி 7ஆம் ஆண்டு துவக்க விழாவை தலைமையேற்று நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய மௌலானா ஏ முஹம்மது ஆரிஃப் மிஸ்பாஹி ஹதரத் அவர்களே, முன்னிலை வகிக்கக்கூடிய மதரசாவின் நிர்வாக பெருமக்களே, இன்னும் இந்த மஹல்லாவுடைய மஸ்ஜிதின் நிர்வாக பெருமக்களே, வாழ்த்துரை வழங்குவதற்காக வேண்டியும் சிறப்புரை வழங்குவதற்காக வேண்டியும் இங்கே வருகை தந்திருக்கின்ற வர இருக்கின்ற சங்கைமிக்க உலமா பெருமக்களே, இந்த பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்காக வருகை தந்திருக்கின்ற கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவுடைய அளப்பெரும் அருளும் அன்னல பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பான ஷஃபாஅத்தும் நம் அனைவருக்கும் கிடைக்கட்டுமாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைய நிஸ்வான் மதரசா பட்டமளிப்பு விழாவில் 8 மாணவிகள் நூரியா சனது பெற இருக்கிறார்கள், பட்டம் வாங்க இருக்கிறார்கள். ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி. உண்மையில் இந்த 8 மாணவிகளுடைய பெற்றோர்களும் பாக்கியசாலிகள், இந்த 8 மாணவிகளும் பாக்கியத்திற்குரியவர்கள். காரணம் என்னவென்று சொன்னால், அல்லாஹு தாலா தீனுடைய இல்முடையவர்களை, மார்க்கத்தின் கல்விஞானமுடையவர்களை பல மடங்கு நாளை மறுமை நாளில் சொர்க்கத்தின் படித்தரங்களை உயர்த்துவான் என்ற செய்தியை நாம் திருக்குரான் ஷரீஃபிலையும் பார்க்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பொன்மொழிகளையும் பார்க்கிறோம். யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனூ மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத். உங்களில் எவர்கள் ஈமான் கொண்டு
கல்வி ஞானமுடையவர்களாக இருக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களை பல படித்தரங்கள் உயர்த்துவான் என்ற சுப செய்தியை திருக்குரான் ஷரீஃபில் சொல்லி காட்டுகிறார். பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு இப்படி சொன்னார்கள், மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகிறானோ அவர்களை மார்க்க ஞானமுடையவர்களாக ஆக்குகிறான் என்றார்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த 8 மாணவிகளும் மார்க்க கல்வி ஞானத்தை கற்றுக்கொண்டு இன்று பட்டம் பெற இருக்கிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் இவர்களுக்கு நலவை நாடிவிட்டான் என்பது பொருள். அல்லாஹ் இவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்பது பொருள். இவர்களுடைய பெற்றோர்களுக்கு அல்லாஹு தாலா இந்த ஆலிமாக்கள் மூலமாக, இந்த முபல்லிகாக்கள் மூலமாக ஏராளமான நன்மைகளை வழங்குவதற்கு தயாராக இருக்கிறான் என்பது பொருள். சங்கைமிக்கவர்களே, உலகத்தில் மனிதன் படைக்கப்பட்டதனுடைய மிக முக்கியமான நோக்கம் படைத்த இறைவனை அறிந்து அவனை வணங்க வேண்டும் என்பதற்காக. ஒமா ஹலகத்துல் ஜின்ன வல் இன்ச இல்லா லியஅபுதூன். மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காக வேண்டே தவிர வேறு எதற்கும் படைக்கவில்லை என்று அல்லாஹ் திருக்குரான் ஷரீஃபில் குறிப்பிடுகிறார். நாம் படைக்கப்பட்டதின் நோக்கம் இறைவனை அறிய வேண்டும், இறைவனுடைய மகத்துவத்தை புரிய வேண்டும், இறைவனுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பை விளங்க வேண்டும், இறைவனை இபாதத் செய்ய வேண்டும், இறை உத்தரவுகளை செயல்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திற்காகத்தான் அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் நம்மை படைத்திருக்கிறார். இந்த நோக்கத்தை கற்றுக் கொடுப்பது தான் தீனுடைய கல்வி. நாம் ஏன் படைக்கப்பட்டிருக்கிறோம்? நம்முடைய இறைவன் யார்? நாம் யார்? நம்முடைய கடமை என்ன? நாம் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன? அடியாறுகளுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன? ஹுகூகுல்லாஹ் ஹுகூகுல் இபாத். தாய் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன? மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன? ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன? அத்தனை விஷயங்களையும் கற்றுக் கொடுப்பது தான் குர்ஆனுடைய இல்ம், ஹதீஸுடைய இல்ம், ஃபிக்ஹுடைய இல்ம். சுருக்கமாக சொல்லப்போனால் தீனுடைய கல்வி ஞானம். தீனுடைய கல்வி ஞானத்தை கற்றுக்கொள்வதன் மூலமாக நாம் சாலிஹான நல் அமல்களை அதிகமாக செய்யலாம். தீனுடைய கல்வி ஞானத்தை கற்றுக்கொள்வதன் மூலமாக இறை அச்சத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம். தீனுடைய கல்வி ஞானத்தை பெற்றுக்கொள்வதன் மூலமாக மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட பாவமான காரியங்களை விளங்கி அதிலிருந்து விலகி கொள்ளலாம், தவிர்ந்து கொள்ளலாம். தீனுடைய கல்வி ஞானத்தை பெற்றுக்கொள்வதன் மூலமாக நம்முடைய கண்ணுக்கு தெரியாத விரோதியான ஷைத்தானுடைய சூழ்ச்சி வலையிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ளலாம். ஒரு பிரபலமான சம்பவம் ஒன்று. முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மிகப்பெரிய இறைநேசர். அவர்கள் தனிமையிலே இரவு தன்னுடைய இல்லத்தில் இபாதத் செய்து கொண்டு இருக்கிற பொழுது ஒரு அசரீரி சப்தம் வந்தது. மறைமுகமாக இருந்த ஒரு சப்தம். அந்த சப்தம் என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னால், முஹையத்தீனே, உன் வழக்க வழிபாட்டினால் நீ என்னை மிக அதிகமாக சந்தோஷப்படுத்தி விட்டாய். நான் உன்னை புரிந்து கொண்டு விட்டேன். இனிமேல் நீ தொழ வேண்டிய அவசியம் இல்லை, என்னை இபாதத் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று ஒரு சப்தம் வருகிறது. முஹை அப்துல் காதிர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சற்று யோசிக்கிறார்கள். இந்த சப்தத்திற்கு சொந்தக்காரன் இறைவனா? இந்த சப்தத்திற்கு சொந்தக்காரன் இப்லீஸா? சற்று யோசிக்கிறார்கள். அவர்கள் யோசனை செய்ததற்கு பிறகு அவர்களுக்கு ஒரு விஷயம் விளங்குகிறது. நம்மை விட அல்லாஹு தாலாவை அதிகமாக சந்தோஷப்படுத்தியவர்கள், நம்மை விட அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொண்டவர்கள் நமது நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என்றாத ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைவனுடைய புறத்திலிருந்து இது போன்ற ஒரு உத்தரவு, ஒரு அசரீரி வந்திருக்கிறதா? யா முஹம்மத், முஹம்மதே, நீங்கள் மிக அதிகமாக வணக்க வழிபாட்டை செய்து என்னை சந்தோஷப்படுத்தி விட்டீர்கள். நான் உங்களை புரிந்து கொண்டு விட்டேன். எனவே இனிமேல் நீங்கள் தொழ வேண்டிய அவசியம் இல்லை, என்னை இபாதத் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று அவர்களுக்கு இது போன்ற ஒரு அசரீரி, ஒரு உத்தரவு கிடைத்திருக்கிறதா என்று யோசனை செய்து பார்த்தால் அப்படி எந்த விதமான உத்தரவும் ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்கப்படவில்லை. பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அவர்கள்
தன்னுடைய கடைசி காலம் வரை நோய்வாய்ப்பட்ட நிலையிலும் கூட 2 நபர்களோட துணையோடு நபிசல்லதாக மஸ்ஜிதுக்கு சென்று தொழுதிருக்கிறார்கள் என்ற செய்தி தான் ஹதீஸ் ஷரீஃபிலே கிடைக்கிறது. இப்போ முஹையத் காஜி வழங்கி கொண்டாங்க, இது அல்லாஹ்வுடைய சப்தம் அல்ல, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வெளிப்பட்ட சப்தம் அல்ல, இது இப்லீஸுடைய சப்தம்தான் என்பதை விளங்கி கொண்டு உடனே அவர்கள் சொன்னார்கள், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், அல்லாஹு தாலாவால் சபிக்கப்பட்ட விரட்டி அடிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டும் நான் அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன் என்று தஅவூதை ஓதினார்கள். இந்த தஅவூதை ஓதின உடனே அடுத்த அந்த சப்தம் வருது, முஹியத்தீனே, உன் கல்வி ஆற்றலினால், உன்னிடத்தில் இருக்கக்கூடிய மகத்தான கல்வி ஆற்றலினால் என் சூழ்ச்சி வலையிலிருந்து நீ தப்பித்து கொண்டாய், நீ என்னை அடையாளம் கண்டு கொண்டாய் என்று அடுத்த இந்த சப்தம் வருது. இப்பொழுதும் முஹையத் காஜி ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்கள், இல்லை இல்லை, நான் என்னுடைய கல்வி ஆற்றலினால் உன் சூழ்ச்சி வலையில் தப்பிக்கவில்லை, அல்லாஹ்வுடைய கிருபையால், அல்லாஹ்வுடைய அருளினால், அல்லாஹ்வுடைய தௌஃபீக்கினால் உன்னை நான் அறிந்து கொண்டேன் என்று அவர்கள் பதில் சொன்னார்கள். அன்பானவர்களே, இந்த சம்பவத்தின் மூலமாக நமக்கு கிடைக்க வேண்டிய செய்தி என்னன்னு சொன்னால், தீனுடைய கல்வி ஞானம் நம்மிடத்தில் இருந்தால், தீனுடைய கல்வி ஞானம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டால், தீனுடைய கல்வி ஞானம் நம்முடைய பெண்களுக்கு கொடுக்கப்பட்டால், ஷைத்தானுடைய சூழ்ச்சி வலையிலிருந்து அவர்கள் தப்பித்து கொள்ள முடியும் என்ற ஒரு செய்தியை இந்த சம்பவம் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. எனவேதான் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், 1000 வணக்கசாலிகளை வழிகெடுப்பதை விட ஒரு ஆலிமை வழிகெடுப்பது ஷைத்தானுக்கு மிக கடினமானது என்றார்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மார்க்கத்தின் கல்வி ஞானம் இல்லாத, வணக்க வழிபாடு செய்யக்கூடிய 1000 வணக்கசாலிகளை ஒரு இப்லீஸால், ஒரு ஷைத்தானால் இலகுவாக வழிகெடுத்து விட முடியும். ஆனால் குர்ஆனுடைய, ஹதீஸுடைய, மார்க்கத்தின் கல்வி ஞானத்தை பெற்றுக்கொண்ட ஒரு ஆலிமை, ஒரு ஆலிமாவை இப்லீஸால், ஷைத்தானால் அவ்வளவு சீக்கிரமாக வழிகெடுத்து விட முடியாது என்றார்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பானவர்களே, நம்முடைய கண்ணுக்கு தெரியாத விரோதியான ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளிலிருந்து நாம் தப்பிப்பதற்கு, அவனுடைய ஊசலாட்டங்களிலிருந்து நம்முடைய உள்ளத்தை பாதுகாப்பதற்கு தீனுடைய கல்வி ஞானம் அடிப்படை தேவையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட தீனுடைய கல்வி ஞானத்தை பெற்றுக்கொண்ட 8 மாணவிகள் இன்றைய நாளில் முபல்லிகா சனது பெறுகிறார்கள் என்று சொன்னால், உண்மையில் இவர்கள் அல்லாஹு தாலாவால் ஹைர் வழங்கப்பட்டவர்கள், அல்லாஹு தாலாவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். இவர்களுடைய பெற்றோர்களும் பாக்கியசாலிகள். இவர்களுக்கு யார் தீனுடைய கல்வி ஞானத்தை கற்றுக் கொடுத்தார்களோ அப்படிப்பட்ட ஆசிரியர்களும் பாக்கியசாலிகள். இந்த மதரசா நடைபெறுவதற்கு உடலால் பொருளால் யாரெல்லாம் ஒத்துழைப்பாக இருந்தார்களோ, உதவி செய்தார்களோ அனைவர்களும் பாக்கியசாலிகள். இல்லாமல் அல்லாஹு தாலா இன்று சனது பெறக்கூடிய இந்த 8 மாணவிகளும் எதை கற்றார்களோ அதன் பிரகாரம் வாழ்நாள் முழுவதும் அமல்கள் செய்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறுவதற்கு இல்லாமல் அல்லாஹு தாலா இவர்களுக்கு தௌஃபீ செய்வானாக. இங்கே யாரெல்லாம் வருகை தந்திருக்கிறார்களோ அனைவர்களையும் அல்லாஹு தாலா பொருந்தி கொள்வானாக என்று வாழ்த்தி துவா செய்து என் வாழ்த்துரையை நிறைவு செய்கிறேன். வாஹரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ் ஹஸரத். நிகழ்வில் மிக ஒரு முக்கியமான ஒரு விஷயம், வரவேற்பை அனைவர்கள் வரவேற்பது. நம்மளுடைய இந்த விழாவிற்கு வரவேற்பதற்காக வேண்டி, அனைவரையும் வரவேற்பதற்காக வேண்டி நம்முடைய மஸ்ஜிதே மினா பள்ளிவாசலுடைய செயலாளர், மேலும் அந்நூர்யான் இஸ்லாம் மதரசாவுடைய உறுப்பினராகிய ஏ அப்துல் மஜீத் டி கோஆபரேட்டிவ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அவுஸுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் ஆகச்சிறந்த படைப்போருமாகிய அல்லாவின் திருப்பெயர் கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். இந்த அல் நூரியா நிஸ்வான் மதர்சாவின் 7ஆம் ஆண்டு துவக்க விழாவிற்கும்
மூன்றாம் ஆண்டு பட்டமளிப்பு விழாவிற்கும் தலைமை ஏற்றிருக்கக்கூடிய இந்த மதராசாவின் வழிகாட்டியும் ஆலோசகருமான மௌலானா முகமது ஆரிஃப் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். முன்னிலை ஏற்றிருக்கக்கூடிய மஜிதேமினா பள்ளியின் தலைவர் ஹாஜி ராஜா முகமது அவர்களையும் மற்றும் பள்ளியின் நிர்வாகிகளையும் வருக வருக என வரவேற்கிறோம். வாழ்த்துறை வழங்க வருகை புரிந்துள்ள மஸ்ஜிதே ஹுசைனி இமாம் அவர், காஜாமலை பகுதி உலமா சபை தலைவர் ஹஜரத் மௌலானா இதாயத்துல்லா அன்வாரி அவர்களையும், தென்னூர் ஜெனரல் பஜார் பள்ளியின் இமாம் மற்றும் திருச்சி மாவட்ட ஜமாத்துல் உலமா செயலாளருமான ஹஜரத் மௌலானா இன்ஆமுல் ஹசன் ஹாஷிபி அவர்களையும், மஜிதேமினா பள்ளியின் தலைமை இமாம் ஹஜரத் மௌலானா முஜிபுர் ரஹ்மான் ரப்பானி அவர்களையும், காஜாமலை வட்டார ஜமாத் உலமா சபை செயலாளர் ஹஜரத் மௌலானா ஃபசல் அகமது அன்வாரி அவர்களையும், அன்னூரியா மதர்சாவின் நிர்வாக குழு உறுப்பினரும் பாலக்கரை வட்டார ஜமாத்துல் உலமா சபை பொருளாளருமான ஹஜரத் மௌலானா சிக்கந்தர் பாஷா ஜைனி அவர்களையும், அன்னூரியா மதர்சாவின் நிர்வாக குழு உறுப்பினரும் தென்னூர் வட்டார ஜமாத்துல் உலமா சபை செயலாளருமான ஹஜரத் மௌலானா முகமது அப்துல் அசீஸ் ஃபைசி அவர்களையும், அன்னூரியா நிஸ்வான் மதர்சாவின் பொருளாளர் மௌலானா முகமது அபுபக்கர் சித்திக் ஹசைனி அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறோம். அன்னூரியா மதர்சாவின் ஆண்டு அறிக்கை வாசிக்க உள்ள இந்த மதர்சாவின் சோலோ பர்ஃபார்மர், நிறுவனர், தாளாளருமாக இருக்கக்கூடிய தனி ஒருவன் ஹஜரத் மௌலானா இம்தாதுல்லா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். சிறப்புரை ஆற்ற வருகை புரிந்துள்ள, சிங்கத்தின் பெயரையே தன் பெயராக கொண்டும் சிறந்த பேச்சாளர்களை கருத்தில் நிறுத்தும் போது முதன்மை பேச்சாளராக நான் நினைவில் வந்து நிற்கும் ஆன்மீக போராளி, மேலப்பாளையம் உஸ்மானியா அரபிக் கல்லூரி முதல்வர் ஹஜரத் மௌலானா ஹைதர் அலி அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். பட்டங்கள் வழங்கி மாணவி செல்வங்களுக்கு ஆசியுரை வழங்க வருகை தர இருக்கும் திருச்சி ஜாமியா அன்வாருல் உலூம் அரபிக் கல்லூரியின் முதல்வரும் இன்று உலகம் முழுவதும் பல்வேறு நிறுவனங்களில் பணியாற்றும் உலமாக்களின் வித்தகருமான ஹஜரத் அல்ஹாஜ் மௌலானா முகமது ரூஹுல் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். சிறப்பு விருந்தினர்களாக இந்த இனிய விழாவில் பங்கு கொண்டிருக்கும் விழுப்புரம் நவாப் வாலாஜா பள்ளியின் இமாம் ஹஜரத் அக்பரி அலி அவர்களையும், பாரத் சாமியானா மற்றும் நேஷனல் மூங்கி கடை உரிமையாளரும் ஆன ஜனாப் அப்துல் மஜீத் பாய் அவர்களையும், சதன் ரயில்வே டிடிஆர் அருமை நண்பர் அப்துல் சிராஜுதீன் அவர்களையும், அல் சஃபா டெய்லர் உரிமையாளர் அப்துல் சுஹைல் அவர்களையும், அருமை சகோதரர் ஒய்கே ஜலீல் அவர்களையும், ஸ்டார் மார்பிள்ஸ் உரிமையாளர் இன்ஜினியர் முகமது அப்துல்லா அவர்களையும் வருக வரவேன வரவேற்கிறோம். விருந்தினர்களை கண்ணியப்படுத்தும் பொறுப்பு ஏற்றிருக்கக்கூடிய ஐன் ஃபுட்ஸ் உரிமையாளரும் அன்னூரியா மதர்சாவின் உறுப்பினருமான அன்பு சகோதரர் ஷபீர் அகமது அவர்களையும், அரேபியன் ட்ரெண்ட்ஸ் இலா ஃபேஷன் புர்கா ரெடிமேட்ஸ் உரிமையாளரும் அன்னூரியா மதர்சாவின் உறுப்பினருமான முகமது ரஃபீக் அவர்களையும் வருக வரன வரவேற்கிறோம். நிகழ்ச்சி தொகுப்பு ஆற்றிக் கொண்டிருக்கும் ஜமால் முகம்மது கல்லூரி அரபுத்துறை பேராசிரியரும் அந்நூரியா மதர்சாவின் உறுப்பினருமான நண்பர் டிஆர் ஷமீம் அன்சாரி அவர்களையும், நன்றியுரை ஆற்றிருக்கக்கூடிய கூட்டுறவு சார் பதிவாளரும் அந்நூரியா மதர்சாவின் உறுப்பினருமான நண்பர் ஹபீபுல்லா அவர்களையும் வருக வருக வரவேற்கிறோம். இன்று சனதுகள் பெறப்போகும் மாணவ செல்வங்கள் மற்றும் அவர்களது பெற்றோர்கள், உறவினர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். அந்நூரியா மதர்சாவின் உஸ்தாத்மார்கள் மற்றும் தற்போது பயின்று வருங்காலத்தில் சனதுகள் பெறப்போகும் மாணவ செல்வங்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். மற்றும் இங்கு வருகை தந்துள்ள மஜிதேமினா ஜமாத்தார்கள் மற்றும் முன்னாள் மாணவர்கள், பொருளுதவி செய்வோர் மற்றும் மதர்சாவிற்கு பல்வேறு வகைகளில் உதவி செய்வோர் அனைவரையும் வருக வருக வரவேற்று எனது வரவேற்புரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்குமுல்லாஹ் கைரன் கசீரா. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்காக நம்மளுடைய மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் ஹிதாயத்துல் அன்வாரி ஹஸ்ரத், தலைமை இமாம் மஸ்ஜித் ஹுசைன் காஜாமலை, மேலும் காஜாமலை வட்டார ஜமாத் அவருடைய தலைவர் அவர்கள் வாழ்த்துரை வழங்குவதற்கு முன்பாக அவர்களை கண்ணியப்படுத்திவிட்டு பிறகு வாழ்த்துரை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கிறோம். அவர்களை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி
நம்முடைய மஸ்ஜித் மினா பள்ளிவாசலுடைய செயலாளர் மேலும் அந்நூரியான் இஸ்லாம் மதரசாவுடைய உறுப்பினராகிய ஏ அப்துல் மஜீத் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. وقال نبينا صلى الله عليه وسلم: خير متاع هذه الدنيا المرأة الصالحة، أو كما قال صلى الله عليه وسلم: رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على سيدنا مولانا محمد النبي الأمي وعلى آله وصحبه وبارك وسلم. அன்னூரியா மதரசாவுடைய பட்டமழை விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய மாவட்ட ஜமாத் உலமாவுடைய செயலாளர் மற்றும் வட்டார ஜமாத் உலமாவுடைய செயலாளர்கள், மேலும் உலமா பெருமக்கள், மஹல்லாவாசிகள், மதரசா ஓதி பட்டம் இருக்கக்கூடிய மாணவிகளுடைய தாய் தந்தையர்கள், அந்த குடும்பத்தார்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய மீண்டும் ஒரு முறை சலாம் சொல்லி ஒரு சிறு விஷயத்தை மட்டும் நான் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்றைக்கி பட்டம் வாங்கக்கூடிய மாணவிகள் 8 பேர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த நிஸ்வான் மதரசாவுடைய தேவைகள் இப்போ எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு நிஸ்வானுடைய மதரசாக்கள் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. அதனுடைய தேவைகளும் அதிகமாக இருக்குது. ஏன் இந்த தேவை அதிகமாச்சுன்னு சொன்னால், நிஸ்வான் மதரசாவுடைய தேவைகள் ஏன் அதிகமாச்சு? ஒரு காலத்தில் நிஸ்வான் மதரசாவே இல்லாமல் இருந்துச்சு. ஏன் தேவை அதிகமாச்சுன்னு சொன்னால், நிஸ்வான்கள் எல்லாம் வீட்டை விட்டு வெளியே போனதுனால நிஸ்வான் மதரசாவுடைய தேவைகள் அதிகமாச்சு. பெண்கள் எல்லாம் ஒரு காலத்தில் நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்பொழுது ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்கன்னா வீட்டை விட்டு வெளியே போக மாட்டாங்க, வீட்டிலே இருப்பாங்க. கல்யாணம் ஆகிற வரைக்கும் அவங்க வீட்டிலே இருப்பாங்க. வீட்டிலேருந்து அப்படியே கல்யாணம் பண்ணி அனுப்பி விட்டுருவாங்க. இப்போ யாராவது ஒரு வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குன்னா அதுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் இருக்கும், இல்லாட்டி மனசு நோய் ஏதாவது இருந்தால் தான் வீட்டில் இருக்குமே தவிர எல்லா பிள்ளைங்களும் வெளியே போயிடும். ஏதோ ஒரு காரணம், படிப்புங்கிற ரீதியிலையோ அல்லது வேலைங்கிற ஏதோ ஒரு காரணம் வச்சு எல்லாமே வெளியே வந்துட்டதுனால, வெளியே வந்தாக்கா என்னென்ன ஆபத்துகள் வரும், என்னென்ன பிரச்சனைகள் வரும், என்ன தேவைகள் வரும், என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நாம் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். அதற்காக வேண்டித்தான் நிஸ்வான் மதரசா. இல்லைன்னா அதுக்கு முன்னாடி கிடையாது. மதரசார பட்டமளிப்பிடாங்கிறது இருக்கு. இது நம்முடைய வாழ்க்கையுடைய முடிவு இல்லை, இதுதான் தொடக்கம். இனிமேட்டு தான் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். இனிமேட்டு தான் நம்ம நிறைய விஷயங்கள் நமக்கு பொறுப்புகள் இருக்கு. காரணம் என்னன்னு சொன்னால், நான் பட்டம் வாங்கிட்டு ஒரு சின்ன தப்பு செஞ்சிட்டா கூட என்ன சொல்லுவாங்கன்னா, ஓதி இருக்கலாம், மொசர கட்டை பார்க்கல, ஓதிட்டு பண்ணுற வேலையை பாருன்னு சொல்லி நம்ம ஓதனதை திட்டுவாங்க. நம்ம கற்ற கல்விக்கு கெட்ட பேர் வரும். இன்னும் இனிமேட்டு தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். எல்லா விஷயத்திலையும் சின்ன தம்பி கூட சொல்லிடுவான், மாசால ஓதிருக்கணும். அதனால் தொழுகை விஷயமாக இருந்தாலும் சரி, எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, இப்போ இருந்ததை விட இன்னும் கவனமாக இருக்கும். பெண்களுக்கு நிறைய